உங்க நிதி வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமாங்க, உங்க முதல் 10 லட்சம் ரூபாய். அது ஏன் உங்க நிதி சுதந்திர பயணத்துல ஒரு பயங்கரமான கேம் சேஞ்சரா இருக்க போகுதுன்னு நாம இப்ப அலசலாம். வாங்க. முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 75% இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்தியாவுல கிட்டத்தட்ட 75% மக்கள் கிட்ட ஒரு எமர்ஜென்சிக்கு கூட கையில பணமே இல்லையாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாட்டுல 4ல 3 பேருக்கு திடீர்னு ஒரு வேலை போச்சுன்னாலோ இல்ல ஒரு மருத்துவ செலவு வந்தாலோ நேரடியா கடன்கிற பெரிய பள்ளத்துல விழறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுக்கு பேரு தான் மாடர்ன் ஃபினான்ஷியல் ட்ராப், அதாவது நவீன நிதி பொறி. உண்மையா பணக்காரரா இருக்கிறத விட பணக்காரர் மாதிரி காட்டிக்கிறது தான் இங்க முக்கியமாயிடுச்சு. கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, அப்புறம் அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான்னு பார்த்து வாங்குற காஸ்ட்லியான கேட்ஜெட்ஸ், இதெல்லாமே ஒரு மாயவள மாதிரி தான். உள்ள போறது ரொம்ப ஈஸி, ஆனா அதுலேருந்து வெளியே வர்றதா ரொம்பவே கஷ்டம். அப்போ இந்த மாய வலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லையா? தப்பிக்கவே முடியாதா? அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதோ அதுக்கான பதில் 10 லட்சம் ரூபாய். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க. இது உண்ட நிதி சுதந்திரத்துக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான ஒரு மைல்கல். வாழ்க்கையில வர 99% நிதி பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் இது. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் உண்மையிலே பணக்காரரா இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஒருத்தரோட உண்மையான செல்வத்தை எப்படி அளவிடுறது? அதுக்கு பேருதான் நிகர மதிப்பு, இங்கிலீஷ்ல நெட் வொர்த்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா ரொம்பவே சிம்பிள். உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்துகளோட மதிப்பையும் கூட்டிக்கோங்க. அதிலிருந்து நீங்க திருப்பி தர வேண்டிய எல்லா கடன்களையும் கழிச்சிடுங்க. அவ்வளோதான், வர்றதுதான் உங்க உண்மையான நிகர மதிப்பு. இத ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரியா, சமீர்னு 2 நண்பர்கள் இருக்காங்க. பிரியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய். சூப்பர் சம்பளம் இல்ல? இப்போ சமீர பாருங்க. அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். இப்போ சொத்துக்கள் பக்கம் வருவோம். பிரியா கிட்ட ஒரு புது கார், லேட்டஸ்ட் போன்னு மொத்தம் 22.5 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு. ஆனா அவங்க கடன் எவ்வளவுன்னு பாருங்க, 18 லட்சம் ரூபாய். கார் லோன், கிரெடிட் கார்டு பில்லுன்னு எல்லாம் சேர்த்து. அப்போ அவங்களோட நெட்வொர்த், அதாவது நிகர மதிப்பு வெறும் 4.5 லட்சம் தான். இப்போ சமீர பாப்போமா? அவர் ரொம்ப சிம்பிளா வாழ்றார். ஆனா அவருக்கு எந்த கடனுமே இல்ல, 0 கடன். அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செஞ்சு பேங்க்ல சேமிச்சு வச்சது மொத்தம் 8.7 லட்சம் ரூபாய். ஆக அவரோட நிகர மதிப்பு 8.7 லட்சம். இப்போ நீங்களே சொல்லுங்க, யாரோட நிதி நிலைமை இங்க ரொம்ப வலுவா இருக்கு? அதிகமா சம்பாதிக்கிற பிரியாவா, இல்ல புத்திசாலித்தனமா சேமிக்கிற சமீரா? இதுதான் வருமானத்துக்கும் உண்மையான செல்வத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அந்த 10 லட்சங்கிற மேஜிக் நம்பரை நாம அடைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில என்னென்ன பெரிய மாற்றங்கள் வரும்? மனரீதியா என்ன மாறும்? நடைமுறையில என்ன மாறும்? வாங்க இப்போ அத பத்தி பார்க்கலாம். நீங்க 10 லட்சம் நிகர மதிப்பை தொடும்போது முக்கியமா 3 விஷயங்கள் நடக்கும். 1, உங்க மைண்ட் செட்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். 2, மூலதனத்தோட சக்தி, அதாவது பவர் ஆஃப் கேபிட்டலை நீங்க உணர்வீங்க. 3, மாசம் சம்பளம் வந்தாதான் வாழ முடியுங்கிற அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதுல இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட 10 லட்சம் சேர்ந்ததும் உங்க மூளை யோசிக்கிற விதமே மாறிடும். அது வரைக்கும் இந்த பணத்தை வச்சு என்ன புது போன் வாங்கலாம், என்ன பைக் வாங்கலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு இந்த பணத்தை வச்சு எப்படி இன்னும் பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு கன்சியூமர் மைண்ட் செட்ல இருந்து ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட்க்கு மாற அந்த தருணம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான தருணம். வாரன் பஃபெட்டோட பார்ட்னர் சார்லி மங்கா ஒரு தடவை சொன்னார், $1 லட்சம் சம்பாதிக்கிறது தான் நரகம் மாதிரி இருக்கும்னு. அத நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி சொன்னா, 10 லட்சம் சேர்க்கறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு தடவை நீங்க அதை தொட்டுட்டீங்கன்னா அடுத்த 10 லட்சம் இன்னும் வேகமா வரும். எப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் கூட்டு வட்டியோன் மேஜிக், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க மட்டும் வேலை செய்யல, உங்க பணமும் உங்களுக்காக ராத்திரி பகலா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்க பணம் இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். மூலதனத்தோட சக்திய புரிஞ்சுக்க இந்த உதாரணத்தை பாருங்க. ரஜத், கரன்னு 2 பேரும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸா ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ரஜத் கிட்ட 1 லட்சம் ரூபாய் முதலீடு இருக்கு. அத வச்சு அவரால ஒரு பேசிக் கேமரா, மைக் மட்டும்தான் வாங்க முடியுது. அவரோட வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருக்கு. ஆனா கரண் கிட்ட 10 லட்சம் இருக்கு. அவரால ஒரு சூப்பரான கேமரா வாங்க முடியுது, வீடியோ எடிட் பண்ண ஒரு ஆளை வேலைக்கு வைக்க முடியுது, விளம்பரம் செஞ்சு அவரோட சேனலை வேகமா வளர்க்க முடியுது. பணம் கையில இருந்தா உங்களுக்கு வேகம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும்,
புதுசா முயற்சி செஞ்சு பார்க்கறதுக்கான சுதந்திரமும் கிடைக்கும். இப்போ 3வது பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த பயத்துல இருந்து விடுதலை. யோசிச்சு பாருங்க, உங்க பேங்க்ல 10 லட்சம் பணம் இருக்கு. உங்களுக்கு பிடிக்கால உங்க மன நிம்மதியை கெடுக்கிற ஒரு வேலையில நீங்க மாட்டிட்டு முழிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பரவாயில்ல, அடுத்த 6 மாசத்துக்கு என்னால சமாளிக்க முடியுங்கிற தைரியத்தோட அந்த வேலையை விட்டு வெளியே வர முடியும். இந்த நிதி பாதுகாப்பு உங்களுக்கு விருப்பங்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு அசாத்தியமான சக்தியை கொடுக்கும். சரி, ஏன் 10 லட்சம் முக்கியம்னு இப்போ நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி அந்த இலக்கை அடையறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ உங்களுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். இந்த 10 லட்சத்தை அடையறதுக்கு நாம இந்த 4 படிகளை பின்பற்றினா போதும். ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? படி உங்க செலவுல இருக்கிற ஓட்டைகளை அடைக்கிறது. அதுக்கு உங்க வருமானத்துல 50% சாப்பாடு, வீட்டு வாடகை மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு, 30% உங்க ஆசைகளுக்கு, சினிமா, ஷாப்பிங்னு செலவு பண்ணிக்கோங்க. ஆனா அந்த மீதி 20% இருக்கு பாருங்க, அது சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் மட்டும்தான். இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. சம்பளம் வந்ததும் வேலையா இந்த 20% எடுத்து வச்சிடணும். வெறும் சேமிப்பை மட்டும் பத்தாது, நீங்க உங்க வருமானத்தையும் அதிகப்படுத்தணும். உங்க ரெகுலர் வேலையை தாண்டி தினமும் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி ஒரு சைடு ஹசல் ஆரம்பிங்க. அது கண்டென்ட் எழுதுறதா இருக்கலாம், சோஷியல் மீடியாக்கு டிசைன் பண்றதா இருக்கலாம், இல்ல ஆன்லைன்ல டியூஷன் எடுக்கிறதா கூட இருக்கலாம். இப்படி வர கூடுதல் வருமானம் உங்க இலக்கு நீங்க இன்னும் வேகமா அடையறதுக்கு உதவும். 3வது படி, இது ஒரு சின்ன சைக்காலஜி ட்ரிக். சும்மா பணம் சேமிக்கிறேன்னு நினைக்கிறத விட உங்க இலக்குக்கு ஒரு எமோஷனலான பேர் வைங்க. உதாரணத்துக்கு சுதந்திர நிதின்னு சொல்லலாம், இல்ல அம்மா அப்பாவை உலக சுற்றுலா கூட்டிட்டு போற நிதின்னு பேர் வைங்க. இப்படி செஞ்சா என்ன ஆகும்னா, தேவையில்லாம ஒரு பொருளை வாங்க போகும்போது உங்க மனசுக்குள்ள இந்த இலக்கு வந்து நிக்கும். அது உங்களை தேவையில்லாத செலவு பண்றதுல இருந்து தடுக்கும். 4வது கடைசி படி, முதலீட்டை ஆட்டோமேட் பண்றது. சரி, இந்த மாசம் நானே எடுத்து வைக்கிறேன், அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு நினைச்சா நம்மளோட பெரிய எதிரியான சோம்பேறித்தனம் ஜெயிச்சிடும். அதுக்கு பதிலா ஒரு SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான ஆரம்பிச்சிடுங்க. மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடும். இது ஒரு நல்ல நிதி ஒழுக்கத்தை உங்களுக்கே தெரியாம உருவாக்கும். 10 லட்சம் ரூபாய் சேமிக்கிறதுங்கிறது எவரெஸ்ட் மலை ஏற மாதிரி தான். பயணம் ரொம்ப கடினமா இருக்கும், சில சமயம் சோர்வா இருக்கும், போதுடா சாமின்னு கூட தோணும். ஆனா நீங்க கஷ்டப்பட்டு அந்த உச்சிக்கு போயிட்டீங்கன்னா, அங்கிருந்து உலகத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, அது உங்க வாழ்க்கைய பார்க்கற பார்வையிலேயே மொத்தமா மாத்திடும். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இந்த 10 லட்சம்ங்கிறது உங்க பயணத்தோட முடிவு கிடையாது. இது வெறும் ஆரம்பம்தான். இது ஒரு ஏவுதளம். இங்கிருந்து தான் நீங்க உண்மையான நிதி சுதந்திரத்தை நோக்கிய ஒரு பெரிய பயணத்தையே தொடங்க போறீங்க. இந்த முதல் மைல்கல் உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையும் சக்தியும் உங்களை கோடீஸ்வரர் ஆவதற்கான பாதைக்கு நிச்சயம் கூட்டிட்டு போகும். அதனால யோசிக்காதீங்க, இன்னைக்கே உங்க முதல் இலக்க 10 லட்சமா நிர்ணயிங்க. அது உங்க வாழ்க்கையை மாற்றும், இது நிச்சயம். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.